ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் அதினா குக்கிங் சேனலில் நல்ல சூப்பரான டேஸ்டியான பூரி மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நாம் 2 பெரிய உருளைக்கிழங்கு இல்லை ஒரு மீடியம் சைஸ்டு உருளைக்கிழங்கு எடுத்து நல்ல தோல் சீவிட்டு 2 பாதியாக கட் பண்ணி நம்ம இதில் குக்கரில் ஒரு 5-6 விசில் போல் வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு நம்ம குக்கரில் லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டு தேவையான அளவு தண்ணி வச்சுட்டு இந்த உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுட்டு நம்ம அதை 6 விசில் போல் வைக்கணும். 6 விசில் 5 விசில் வச்சு நல்லா குழைய வேக வைக்கணும். அதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கணும். நல்லா கட்டி கட்டியாக இல்லாத அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்து ஒரு பிளேட்டில் தனியாக வச்சுக்கோங்க. இதுக்கு நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்க்கணும் இல்லை அப்படின்னா சேர்க்காமலும் நீங்கள் செய்யலாம், இன்னும் டேஸ்டியாக தான் இருக்கும். அதுக்கு இன்னும் 2 கப்பு போல் கடலை மாவு ஒரு கப்பில் எடுத்து அதுக்கு தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா கையிலேயே நல்லா மசிச்சு நல்லா விட்டு நல்லா நம்ம தண்ணியாக கரைச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை 2 தக்காளி வேணும்னா 2 தக்காளி போடலாம். நான் ஒரு தக்காளி சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் போல் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பச்சை மிளகாவை 2 நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுதோ நீங்கள் காரத்துக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம தேவையான ஸ்பைசஸ்லாம் அதில் சேர்த்து அதெல்லாம் கொஞ்சம் பொன்னிறமாக செவந்ததுக்கப்புறம் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக நம்ம வறுக்கப்போம். கடலைப்பருப்பு உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் போல் அரிஞ்சு வச்ச பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துட்டோம். வெங்காயத்தை நல்லா வதங்க விட்டுறலாம். நல்லா நீங்கள் பொன்னிறமாக வேக வச்சு வதங்க வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சமாக லைட்டாக உப்பு வதங்கிறதுக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு வதங்கினதுக்கப்புறம் நம்ம அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உங்களுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் போட்டுக்கிட்டு நல்லா அது பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கிண்டி மசிச்சு விட்டுக்கோங்க. அது நல்லா அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா தக்காளி, நம்ம அரிஞ்சு வச்ச தக்காளி கொஞ்சம் சேர்த்துட்டு அதை நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு நல்லா தக்காளி பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வேக வைக்கணும். வேக வச்சதுக்கப்புறம் நமக்கு தேவையான மசாலாலாம் சேர்க்கணும். கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், அதுக்கடுத்து குழம்பு மிளகாய் பொடி கொஞ்சமாக 1 டீஸ்பூன் போட்டு நல்லா இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு எல்லாத்தையுமே கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி நமக்கு கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இப்போ நமக்கு வந்துருச்சு. நம்ம தேவையான அளவு நம்ம எடுத்து வச்சுருந்தால அந்த கரைச்சி வச்சுருந்த கடலை மாவை இதில் நல்லா ஊற்றி கொஞ்சம் கிண்டி விட்டுருங்க. இது நம்ம போட்டதுமே நல்லா கெட்டிப்படும். நமக்கு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் தண்ணி ஊற்றும் போதே கொதிக்க தெரியும். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவு நீங்கள் குழம்பு எவ்வளோதுக்கு நீங்கள் தேவைப்படும் நீங்கள் நினைக்கிறீங்களோ, அதாவது மசாலா எவ்வளோதுக்கு தேவைப்படும் நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணியை ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம மசிச்சு வச்சுருந்தோம் இல்லையா அந்த உருளைக்கிழங்கு, அதை எடுத்து நம்ம போட்டுட்டு நம்ம எல்லாத்தையும் சர்வ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மல்லித்தலை தூவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணி நீங்கள் எல்லோரும் சுவைச்சிட்டு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் அதினா குக்கிங் சேனலுக்கு கமெண்ட் சொல்லுங்கள். அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதினா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது பூரிக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு நீங்கள் எதுக்கெலாம் சைடிஷ் வச்சுக்கலாம்னா ஒரு தோசைக்கு வச்சுக்கலாம், சப்பாத்திக்கு வச்சுக்கலாம். அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு நீங்கள் உங்களோட கமெண்ட்டை எனக்கு கமெண்ட்